போட்டோகிராஃபர்ஸை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவங்க போட்டோஸை சரியா பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நீங்க கண்டிப்பா பேசியிருந்திருக்கணும். நார்மலா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறத எப்ப வேணா கேப்சர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனா எமோஷன்ஸை கேப்சர் பண்ணணும்னா அது அந்த மொமெண்ட்ல தானே கிடைக்கும். இப்போ நீங்க என்னென்ன சொல்லணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் மேடையிலே சைட் அடிப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா கேப்சர் பண்ண சொல்லிருங்க. மெயினா பொண்ணுக்கு தாலி கட்டும் போது அதை அல்ட்ரா க்ளோஸ் அப்ல வைக்க சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் பிளஸ் பண்ற மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும். போஸ்ட் வெட்டிங் அப்புறம் ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோர் ரெடி ஆயிரும். அங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் மறக்காம கேப்சர் பண்ண சொல்லிருங்க. எப்படியும் கல்யாணம்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க, அதை கரெக்டா கேப்சர் பண்ண சொல்லணும். வர கெஸ்ட் எல்லாரும் அவங்களையும் போட்டோ எடுக்க சொல்லி கேட்பாங்க. போட்டோகிராஃபர்ஸும் அதுக்குன்னு மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்காக எல்லாத்துக்குமே ப்ரீ பிளான்டா இருங்க. கெஸ்ட போட்டோ எடுக்கிறதுக்கு தனியா ஒரு போட்டோகிராஃபரை அலோகேட் பண்ணிட்டா இந்த பிரச்சனையே இல்லை. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் உங்க கடமைக்கு நீங்களும் சொல்லிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காம நக்ஷத்ரா வெட்டிங்கை ஃபாலோ பண்ணிருங்க. உங்க பட்ஜெட்ல பிரம்மாண்டமான கல்யாணம்.